கடைக்கு நாங்க வந்திருக்கிறோம். நான் பலமுறை இந்த பக்கம் போகும்போது வரும்போது இந்த பிரியாணி கடை பார்த்தீங்கன்னா போக நிறைய கூட்டம் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வரணும் வந்து சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணி டைம் கிடைக்கல. ஆனா பட் இன்னைக்கு டைம் கிடைச்சது. Okay, now our favorite biryani has come. So let's go near it and check it how the smell and the color is. காம்போ சிக்கன் பிரியாணி சொன்னார் ராஜா. மட்டன் பிரியாணி நாங்க வந்த நோக்கமே அதுதானே, எப்படி மாறும். வணக்கம், டேடி அண்ட் டாக்டர் யூடியூப் சேனலுக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா டி நகர்ல கனிகாச்சலம் ஸ்ட்ரீட்ல தேர் பிரியாணின்ற ஃபேமஸ் கடைக்கு நாங்க வந்திருக்கிறோம். நான் பலமுறை இந்த பக்கம் போகும்போது வரும்போது இந்த பிரியாணி கடை பார்த்தீங்கன்னா போக நிறைய கூட்டம் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வரணும் வந்து சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணி டைம் கிடைக்கல. ஆனா பட் இன்னைக்கு டைம் கிடைச்சது. நான் என் மகளும் வந்து இந்த பிரியாணியை தேர் பிரியாணியை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ அங்கே கியூவில் போய் நிற்கணும், அதுக்காக போய் ஸோ இப்போ எல்லாரும் மாதிரியும் நாங்களும் வந்து கியூவில் நிற்கிறோம். ஸோ இந்த பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பல யூடியூபர்கள் எடுத்து போட்டிருக்காங்க, நாமளும் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இப்போ எல்லாரோட சேர்ந்து நாங்கள் இப்போ கியூவில் நிற்கிறோம். இதான் இன்னும் வரல, வர்றதுக்கு முன்னாடியே எவ்வளோ கியூ பாருங்க. ஸோ அப்போ அது எல்லாரும் நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொன்னதுல விளைவாக நம்ம இங்கே வந்திருக்கிறோம். Our long wait has been ended. Okay, now our favorite biryani has come. So let's go near it and check it how the smell and the color is. It smells beautiful. It has a nice aroma. So yeah, now get the biryani. Now dad is standing in the line. A small problem has arisen there, so the person who is giving token went to resolve it. நம்ம வரும்போது இது நடக்கணுமா? கிட்ட போய் எடுக்கலாம் அப்புறமா. So now he came back again. ஒரு மட்டன் காம்போ, ஒரு சிக்கன் பிரியாணி. இந்தாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மட்டன் காம்போ, ஒரு சிக்கன் பிரியாணி நம்ம இப்போ வாங்குறோம். நம்ம ஒரு பார்சல் ரெண்டு ஒன்று தான் இல்லையா? ரைட், பார்சல்லாம் அந்த பக்கம் போகணும். ஸோ வாங்குறவங்களாம் இந்த பக்கம், சாப்பிட்றலாம் இங்கே, பார்சல்லாம் அந்த பக்கம். சரி வாங்க. நம்ம நிற்கிறவா. Dad went and stood in the queue for biryani. Now let's see what all they are packing. They have two types of combo. That is a chicken 65 combo and a chicken tawa curry combo. சரி, ஒரு மட்டன் காம்போ, ஒரு சிக்கன் பிரியாணி. இப்போ நம்ம வந்து நம்ம பார்சல் வாங்குறப்போ ஒரு மட்டன் பிரியாணி, சிக்கன் பார்சல் தான். ஒரு மட்டன் காம்போ, ஒரு சிக்கன் பிரியாணி வாங்குறோம். இப்போ நம்ம வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து எப்படி இருக்குன்றது ரிவ்யூல நம்ம சொல்லுவோம். அந்த பிளேட் அப்புறம் வாங்கிக்கலாம். ஆமா, ஏன்னா அதை ரிவ்யூல காட்டினீங்களா சகோதரன், அதுக்கு தான். வந்துச்சாடா? இது சிக்கன் இல்லையா? மட்டன் காம்போ, அதான் மட்டன் காம்போ சிக்கன் பிரியாணி. நம்ம சொன்னது மட்டன் காம்போ சிக்கன் பிரியாணி. இல்லையே, 300 ரூபா கொடுத்தேன் நான். தம்பி எங்க நான் மட்டன் காம்போ சிக்கன் பிரியாணி சொன்னேன் ராஜா. மட்டன் பிரியாணி நாங்க வந்த நோக்கமே அதுதானே, எப்படி மாறும். அதுதான் மட்டன் காம்போ சிக்கன் பிரியாணி. இதை பிளான்ல தானே வந்திருக்கிறோம் நம்ம. தம்பி அங்க வந்து 2 பேர் வந்து இது பண்ணுவோம், டிஸ்டர்ப் ஆயிட்டா வரல. நம்ம வந்த நோக்கமே அதுதானே. நமக்கு அது மட்டன் காம்போ சிக்கன் பிரியாணி தான். சரி, இது வாய்தா கொடுத்தீங்க, இதுவா கொடுத்தீங்க பாரு ராஜா. சிக்கன் சிக்கன் ரைட் ராஜா, ரைட். ஓகே ஓகே, கவர்ல போட்டுக்கிறாங்க.
பாருங்க இதை கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறது. இந்த பிளேட் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு இது கொடுங்க, ஒரு 2 இது கொடுங்க. ரைட், ஓகே. 2 ஒரு பிளேட் மட்டும் கொடுங்க. ஆமாம், ரைட், ஓகே, நல்லது. நன்றி சகோதரர்களே. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்ற ரிவ்யூ சொல்லுவோம் நம்ம. ரைட், ஓகே. எல்லாமே ஒன்றா இருக்குது அப்படியே. சரிவா, பார்த்து ஏறிவாமா, பார்த்து ஏறிவா. பார்த்துப்பா. இப்போ நம்ம வந்து இந்த தேர் பிரியாணி வந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ கூட்டத்தில் நின்று நம்ம வந்து கியூவில் நின்று டோக்கன் வாங்கி அதை வாங்கிட்டு வந்துட்டு இப்போ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு. Hi everyone, welcome to Daddy and Daughter YouTube channel. Now we have come here to the famous roadside street shop, biryani shop, named Ter Biryani. So we have got a mutton combo and a chicken biryani. So let's try this and review how the taste is. Because it's overhyped here in Chennai, in T Nagar. So we thought why not we try it and tell you the review. So we have come here to review it. Let's taste and tell you. முதல்ல என்ன வச்சிருக்காங்க, ஒரு மட்டன் காம்போ வாங்கினோம். ஸோ காம்போவில் வந்து ஒரு 3 சிக்கன் 65 வச்சிருக்காங்க. ஸோ வச்சிருக்காங்க. இப்போ மட்டன் பீஸ் வந்து மட்டன் பிரியாணியில் எத்தனை இருக்குன்னா 1, ஒரு சின்ன பீஸ் வச்சிருக்காங்க, ஒரு சின்ன பீஸு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய பீஸ் வந்து ஒரு நல்லி எலும்போட வந்து உங்களுக்கு இது இருக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து பாருங்க, அது இந்த நல்லி எலும்போட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க, நல்லா வந்திருக்கு. அந்த எலும்போட அப்படி எடுக்கும்போது அப்படி பாருங்க, அப்படியே வருது பாருங்க, அதான் அப்படியே வருது இல்லையா. அப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதாவது எல்லாரும் சொன்ன மாதிரி இது எப்படி இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி அந்த காரம், மசாலா எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நல்ல அருமையா இருக்கு, நல்லா இருக்கு உண்மையிலேயே. அதாவது 170 ரூபாய்க்கு இந்த மட்டன் பிரியாணி நல்லாவே ஒர்த்து. இது நல்லா இருக்கு, அதுதான் நல்ல டேஸ்டா இருக்குது. அந்த பாருங்க, சாதம் வந்து உடையாம அது அப்படியே முழுசா இருக்கு, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. வாயில வச்ச உடனே அந்த பிரியாணி சுவை, இந்த வாயில வைக்க பிரிக்கும் போது அந்த பிரியாணி சுவை நல்லா இருக்கு. அப்புறம் வந்து 65 எப்படி இருக்குன்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். 65 இந்த பாருங்க நல்லா அப்படியே வெந்திருக்கு. அதுதான் நல்ல மசாலாலாம் போட்டு நல்லா ஜம்முன்னு அதை பிடிச்சி எடுத்துருக்காங்க, அருமையா இருக்கு, அருமை. இப்ப இந்த கத்திரிக்காய் தொக்கு வச்சு நம்ம சாப்பிட்றோம். கத்திரிக்காயும் அருமையா இருக்கு, அந்த கத்திரிக்காய் தொக்கு அருமை. இப்போ கொஞ்சம் இந்த சாப்பாட்டோட பச்சடி, இந்த அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு, கொஞ்சம் மட்டன், இது எல்லாத்தையும் போய் அப்புறம் கொஞ்சம் முட்டை கொஞ்சம் நம்ம வச்சு நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்க போறோம். சாப்பாடு மூடி நல்லா ஒரு பெரிய இதுவா எடுத்து நம்ம வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். அருமை. இந்த 3 ஒண்ணா சேர்ந்து சாப்பிடும் போது ஒரு தனி சுவை. பரவாயில்ல, எல்லாரும் சொல்றபடி கொடுக்குற காசுக்கு நல்லா ஒர்த்தா பிரியாணி சுவையா இருக்குது. அந்த கலவை மசாலா எல்லாம் சேர்ந்து. இன்னொன்று மெயின்னா காரம், மிதமான காரம், அதுதான் நல்லா இருக்குது. சரி, இப்போ வந்து என்னுடைய மகள் சாப்பிட்டு பார்ப்பாங்க அதை. அதாவது இவங்க வந்து ஒரு ரிவ்யூக்காக தான் இவங்க வந்து இதை சாப்பிடுவாங்க. மற்றபடி இந்த வெளியிலலாம் போய் இந்த சாப்பிட்றதெல்லாம் இது கிடையாது. ஸோ அதனால வெளியிலாம் கொடுக்குறதுல இந்த ரிவ்யூக்காக சும்மா வந்து 2 வாய் பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். Now let's try this mutton biryani combo. So yeah, it's good as we have said before. Actually, this is like homemade biryani. We have not added any China salt, Ajinomoto, or any coloring agent. This is like a homemade biryani, and it's very nice and very tasty. Okay, let's taste the mutton piece. Yeah, it's really very soft. See, it's all very soft like a cotton. So let's have it with the piece. The mutton piece is really very soft and it's tasty. Okay, let's try a chicken 65. How with the chicken 65? Because we have mutton biryani combo. The mutton biryani price is 170, and with the combo chicken 65 combo, we have to pay 30 rupees extra. So totally 200 rupees this mutton biryani combo is. So let's taste the chicken 65.
It's really very tasty. It's very good spice mix. It's really homemade spice mix. It's not too spicy also. Even children can eat this biryani. It's really very nice. Okay, now let's taste the bread halwa. How it is? Yeah, this is also not too much oily because some bread halwa will be very much oily, but it's really very not too much oily and it's very tasty. Yeah, it's good. The rice and all, see, it's falling separately. And oil and all, it's not too much oily. See, oil and all, it's a controlled oil only they have this. So let's taste it with the chicken 65. Actually, we were wondering, there's so much hype for this Ter biryani, so we thought why not we taste it. And review in our channel. This biryani is really worth the price of 170 rupees. That is, I'm telling about only the mutton biryani, not the combo. So yeah, you can have this food, and it's very affordable for people who don't afford a big hotel restaurant biryani, like people who are driving autos or drivers, people who are selling in the roadside shops and all, can come here and eat because it's very affordable. Chicken biryani is only 100 rupees and mutton biryani is 170. So it's really affordable for this and also worth the price. இந்த தேர் பிரியாணியை வாங்கி தனிகாசலம் சீட்டில் இருக்கிற தேர் பிரியாணி வாங்கி நம்ம சாப்பிட்டோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ இன்னும் சகோதரர்களாக நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட அது எப்படி இருக்குன்னு அவங்களுடைய சஜஷனை கேட்கலாம். அதுக்காக தான் வாங்க சொல்லுங்க சகோதரர்களே. துறை அரசு, அதாவது இந்த நாட்டுக்கு அரசுன்ற மாதிரி நீங்க உங்களுடைய பேர் அமைஞ்சிருக்கு. துறை அரசு, அதாவது பேர் வித்தியாசமா இருக்கு. துறை அரசு. சரி சொல்லுங்க, இந்த என்ன பிரியாணி வாங்கியிருக்கீங்க சகோதரர்களே? சிக்கன் காம்போ. இந்த சிக்கன் காம்போ வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினீங்க? வாங்கினதுக்கு இது ஒர்த்தா இருக்கா உங்களுக்கு? 130. ஓகே, ஒரு ஆவரேஜான ஒரு பீப்புள் வந்து ஹை கிளாஸ் பீப்புள் வந்து இந்த காம்போ இவ்வளோ வெரைட்டியில் சாப்பிட முடியாது. மினிமம் வந்துட்டு இப்போ நம்ம 250-300 கூட தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிடணும். பட் இது ஓகே, இது ஓகே. அப்புறம் இதுல வந்து இந்த எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ஸ் வந்து இது இந்த அஜினமோட்டோ அந்த மாதிரிலாம் பண்றதுல என்னங்க நீங்க எப்படி இதை ஃபீல் பண்றீங்க? நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது. சரி, உங்களுக்கு ரொம்ப டென்டேட்டிவான ஒரு நல்ல பிரியாணி இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் நல்லா இருக்கும். சரி, உங்களுக்கு பிடிச்சி நன்றி. உங்கள் சகோதரர், உங்க தங்களுடைய பெயரை, அன்பான பெயரை சொல்லுங்க. விமல். ரைட். ஒரு காலத்துல விமல் அப்படிதான் இந்த துணியெல்லாம் வந்து இந்த ரேமான்ஸுக்கு முன்னாடி, ரேமான்ஸ் இப்போ ஃபேமஸ் ஆச்சு, அதுக்கு முன்னாடி வந்து விமல் ஷூட்டிங் தான் இது. எல்லாருமே அந்த விமல்ல தான் இப்போ துணி எடுப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி உங்க பேர் விமல். சொல்லுங்க சகோதரர்களே, நீங்க என்ன வாங்குனீங்க இன்னைக்கு? சிக்கன் காம்போ வாங்குனீங்க. எப்படி இருக்கு உங்களுடைய அபிப்பிராயம்? 130க்கு நல்ல ஒர்த்து. வார வாரம் வருவீங்க? அது வார வாரம் வருவீங்க, பரவாயில்லை, நல்லது. அந்த அளவுக்கு இந்த தேர் பிரியாணி உங்களுக்கு ஈர்த்துச்சு உள்ள. சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து அந்த எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் போடுறது இல்லை, ஒன்லி இந்த மசாலா மட்டும் தான். நாங்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அந்த மாதிரி தான் இருக்கீங்களா? அது நல்லா இருக்கு. ஓ, 65 தவா கறி. ரைட், நல்லது. நன்றி சகோதரர்களே. எங்க இருந்து வரீங்க நீங்களாம் சகோதரர்களே? ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு. ஆனா வார வாரம் ஒரு நாளைக்கு இதை சாப்பிட வந்துருவீங்க. நல்லது. இதுக்காக தனி நேரம் ஒதுக்கிடுவீங்க? நல்லா இருக்கு. கரெக்ட். ரொம்ப நல்லது சகோதரர்களே. தினமும் வந்து சாப்பிடுங்க. அதாவது நீங்க வாரம் வாரங்கிறத வாரத்துல இன்னும் 3 நாள் 4 நாள் கூட வந்து சாப்பிடுங்க. ஐயா வணக்கங்க. தங்களுடைய பெயருங்க? பழனிசாமி. 1710 திருவண்ணாமலை மாவட்டம். நான் பழைய ஆரம்பி, படிக்காத ஆரம்பி. சரிங்க, ரைட்டுங்க, நல்லது. பழனிசாமி, நீங்க வந்து இப்போ அடிக்கடி வருவீங்களா இல்ல இப்பதான் வந்து சாப்பிடுவீங்களா? வார வாரம் வந்து சாப்பிடுவீங்க. எப்படி இருக்குங்க இந்த பிரியாணி? நல்லா இருக்கு. இப்ப நீங்க என்ன பிரியாணி வாங்குனீங்க? மட்டன் பிரியாணி வாங்குனீங்க. இப்ப இந்த 170 ரூபாய்க்கு இந்த மட்டன் பிரியாணி ஒருத்துங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ஐயா. பத்தல 170 ரூபாய்க்கு உங்களுக்கு போறல. ஆமா, இன்னொன்னு வாங்கினாதான் சரியா இருக்கும் போல. சரியா இருக்கும். நல்ல சுவையா இருக்குதா? சரி, அது அவங்களுக்கு தெரிவிக்கணும். அதை நம்ம சரி இல்ல, இன்னும் ஒரு கரண்டி வச்சா நல்லா இருக்கும். ஆமா, பாதி வச்சு வந்து கம்மியா இருக்கு. ஆமா, கம்மியா இருக்கு ஐயா. ஆமா ஆமா. 170 ரூபா
நம்ம கஷ்டப்பட்டோம். இப்போ நம்ம ஊர்ல திருவண்ணாமலையிலாம் ம். 170 ரூபா கொடுக்குறோம். நல்லா கொடுப்பாங்க. நல்லா இங்க கம்மி. அப்படிதான் வைக்கிறாங்க. நான் பாரதி நகர்ல இருந்து வரேன் ஐயா. பாரதி நகர்ல இருந்து வரீங்க. ம். கொடுங்கையூர் பாரதி நகர். இந்த நீங்க சொன்ன விருப்பத்தை நான் தெரிவிக்கிறேன். சரி ஐயா. நல்லது.